அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விரய சனி இடமாற்றம் தரும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி. உங்கள் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் கவனமும் தொழிலில் விழிப்புணர்ச்சியும் தேவை. 7.5 சனியின் ஆதிக்கத்தில் விரய சனி நடைபெறுவதால் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். இரவு பகலும் உழைத்தும் எதுவும் மிஞ்சவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு குறையலாம். சனி எத்தனையாவது சுற்று என்பதை பொறுத்தே எதையும் நிர்ணயிக்க முடியும். மிதுனம் சுக்கிரன். ஆடி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். சகோதர வழி சச்சரவு மீண்டும் தலை தூக்கும். ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அடுத்தவங்களுக்காக பொறுப்பு சொல்கிறத தவிர்ப்பது நல்லது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட முடியும். தொழில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பணியாளர்களை மாற்றுவது பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்வதன் மூலம் பணிச்சுமையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். கன்னி செவ்வாய். ஆடி 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தான். அவர் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது திடீர் வரவு உண்டு. தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்கிறது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்ய முன் வருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையூறு செய்தவங்க தானாக விலகி போவாங்க. பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருள்களை வாங்கும் முயற்சி கைகூடும். படித்து முடிச்சு விட்டு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்பொழுது வேலை கிடைக்கும் நேரம் இது. அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து உதறி வருமானங்கள்லாம் சேரும். அடுத்தது கடகம் புதன். ஆடி 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வராருங்க. உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் வரும்பொழுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் முடிவாகி இல்லத்தில் மங்கள யோசை கேட்கும் சூழல் பிறக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கலாமா என்று சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும். உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சியெல்லாம் கைகூடும். வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்வீங்க. பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது உங்கள் கரங்களுக்கு சேரும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு உண்டு. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட பொறுப்புகள்லாம் உடனே கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொடர்கதையாக வந்த கடன் சுமை குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். செலவுக்கேற்ற வரவும் உண்டு. இந்த மாதம் பிரதோஷ நேரத்தில் நந்தி, சிவன், உமையாவளை வணங்குறது நல்லது. பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை 18, 19, 23, 24, ஆகஸ்ட் 2, 3, 4, 5, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பொன்னிற மஞ்சள்.